இப்ப நான் சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அந்த பொண்ணால செத்தவனோட பாடியை தனியா ஃபேன்ல தொங்க விட்டுருக்கவே முடியாது. ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு சில யூகங்கள் இருக்கு. ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம். 2 பேருமே பொண்ணுங்களா இருந்திருந்தாங்கன்னா அவரை கொன்னதும் கட்டி தொங்க விட்டதும் பொண்ணுங்களாவே இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு பொண்ணையும் பையனையும் தான் நாம சந்தேகப்பட முடியும். இல்ல சார், 2 முடி கிடைச்சிருக்குல்ல, அப்ப 2மே பொண்ணுங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். இந்த ஆளை எங்கேயாவது கொண்டு புதைச்சிட்டு வாங்க. சாரி சார். எஸ், வரேன் சார், உடனே வரேன் சார். பழைய டிஜிபி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு, போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் அங்க எடுத்த எல்லா என்கொயரி ரிப்போர்ட்ஸையும் இங்க அனுப்பி வை. ஐ வாண்ட் டு ரீட் இட். எங்க சைன் பண்ணோம்? இது அந்த ஆளோட குரல் தானே? ஆமா சார். இங்க எதுக்கு வந்தான்? வாரத்துல 2 வாட்டி இங்க வந்து கையெழுத்து போடணும்னு ஜாமீன் ரூல்ஸ் இருக்கே சார். ஒரு கையெழுத்து வேணாம், மண்ணு வேணாம், அவனை இங்க இருந்து அனுப்பி வை. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சார், நான் அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். அது ஒண்ணு இல்ல, நான் வெளியில போய் அப்புறம் அவன் என்ன பார்த்து ஏதாவது பேசிட்டான்னு வைங்க. அன்னைக்கு ஏடிஎம்ல யாரும் இல்ல, ஆனா இங்க எல்லாரும் இருக்காங்களே, அதான். நான் பாத்துக்கிறேன் சார். ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு, பெரிய பைத்தியம். வீட்டானா இதான் புத்திசாலித்தனம். உன் மொபைல எங்கேயோ மறந்து வச்சுட்டியாமே, கிடைச்சதா? மொபைல நான் எங்கேயும் மறந்து வைக்கலையே சார். இந்த பாரு தம்பி, நடந்ததா நடந்த மாதிரி கரெக்டா சொல்லு. நீ உன்னோட மொபைல மறந்து வச்சுட்டு போனதுனால அவசரமா எங்கேயோ போறதா செக்யூரிட்டி கிட்ட சொன்னில, அத பத்தி தான் கேக்குறோம், சொல்லு. செக்யூரிட்டி கிட்டயா? செக்யூரிட்டி கிட்ட நான் ஒழுங்கா நடந்தது சொல்லலாம், உன்னை இங்கே கொண்டு புதைச்சிடுவேன் சார். அட்வொகேட் ராமநாதன் வந்திருக்காரு சார். என்ன வேணுமா? ஏதோ முக்கியமான கேஸ பத்தி பேசணுமா? வர சொல்லு. ஓகே சார். எழுந்து ஓடுறா. தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, இதான் ஆரம்பம். கெட் லாஸ்ட். நீங்க படுக்க வரல? நீ போய் தூங்கு. டேய் எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்துருப்பா. என்னப்பா? உன்னை அட்வொகேட் ராமநாதன் கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன்னு சொன்னாரு. நான் பார்க்கலையேப்பா. நீ பாத்தியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. எதுக்குடா கமிஷனர் உன்னை கூப்பிட்டு அமிச்சாரு? கனவுல கூட நினைச்சு பார்க்க நான் பயப்படுற சில விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளாவே என் காதில் வந்து விழுந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பேங்க் ஆஃபீஸரோட சாவை பத்தி ஏதேதோ பேசிக்கிறாங்களே ராஜு. அதெல்லாம் அந்த கமிஷனர் கட்டின கதை. அது வெறும் கதையா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் ராஜு. அட்வொகேட் ராமநாதன் கிட்ட மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச சில வக்கீல்கள்ட்டெல்லாம் நான் இதை பத்தி கேட்டேன். அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க. தீவிரமா விசாரிச்சப்போ அவங்க ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் இதுக்கு பயப்பட வேணாம்னு சொன்னப்போ இன்னொருத்தர் இது மர்டர் கேஸு, அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுன்னு சொல்றாரு. பணத்தை கொடுத்து இந்த கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு ஒருத்தர் சொன்னப்போ அந்த கமிஷனர் ஒரு மாதிரி வீணான பிரச்சனை வேண்டான்னு இன்னொருத்தர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எதையும் தாங்கக்கூடிய மனநிலைமையில நான் இப்ப இல்ல ராஜு. கேள்விப்பட்டதெல்லாம் நீங்க நம்புறீங்களாப்பா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாரும் உன்னை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது போதாதுப்பா. நான் ஒப்பீனியன் கேட்ட எல்லா வக்கீலும் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசனை பண்றாங்க. இந்த கமிஷனர் ரொம்பவே ஷார்ட் டெம்பர்டான ஆளு. ஒரு ஆளை தப்ப ஒத்துக்க வைக்க என்ன வேணாலும் செய்வார்னு சொல்றாங்க. மினியோட அம்மாவுக்கு அரசியல்ல நல்ல செல்வாக்கு இருக்குல்ல, அவங்க ஏதாவது உதவி பண்ணி வேற எதுவும் செய்ய வேண்டாம், இந்த கமிஷனரோட ஹராஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்தினா போதும். நீ கொஞ்சம் பேசி பாருப்பா.
என்னம்மா பதிலே சொல்லாம இருக்கீங்க? நீங்க சொல்வீங்களா மாட்டீங்களா? ராஜுவை நிரபராதின்னு நம்புறது நீயும் உன்னோட சில ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான். டு பி வெரி ஃப்ராங்க், என்னாலேயே அவனை நம்ப முடியல. அவனை மட்டும் இல்ல, பக்கத்து ஃபிளாட்ல இருக்காளே அவனோட பழைய காதலி, அவளையும் தான். அந்த கேஸையே இல்லாம ஆக்க சொல்லமாண்ணா. அந்த கமிஷனர் ராஜுவை ஹராஸ் பண்ணாம இருந்தா போதும். அது மட்டும் சொல்லுங்கம்மா. நான் சொன்னா நடக்கும்னு தோணல. அது சொன்னா தானே தெரியும். அம்மா ப்ளீஸ். எல்லா ஆதாரங்களையும் மறந்துட்டு இது ஒரு தற்கொலை தான் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் வேணுமே சார். கல்யாணம் முடிஞ்சு ஜஸ்ட் 3 மாசம் தான் ஆகுது. ஹனிமூன் பீரியடே இன்னும் முடியல. தாம்பத்திய பிரச்சனையே இல்ல, பொண்டாட்டி கூட சண்டையும் இல்ல. அப்ப சாகிறதுக்கு என்னதான் காரணம்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது தற்கொலை இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தான் வேற ஆங்கிள் யோசிக்கிறேன். சந்தேகத்தின் பேர்ல யாரையாவது விசாரிக்க ஹராஸ்மெண்ட், கேள்வி கேட்டா டார்ச்சர். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதை விட பிரஷர் அதிகமா இருக்கு. செத்தவன் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. இப்ப அவங்க யூனியனே போலீஸ்காரங்களை கேள்வி கேட்கறாங்க. இது பத்தாதுன்னு செத்தவனோட ஊர்க்காரங்க போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. என் கை மட்டும் இல்ல சார், என் மனசும் ரொம்ப சுத்தம். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. உங்களை யாருமே குறை சொல்லல. இருந்தாலும் நீங்க டீல் பண்ற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லது. என்னால என்ன மாத்திக்க முடியாது சார். குட் மார்னிங் சார். நீங்க என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உள்ள போய் பேசலாம் சார். ஏற்கனவே உள்ள இருக்கிற நிறைய பேர்கிட்ட பேசிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? புரியற மாதிரியே சொல்றேன். டிஐஜிக்கு மேல ஐஜி இருக்காரு, டிஜிபி இருக்காரு, அப்புறம் ஹோம் செக்ரட்டரி மினிஸ்டரா இருக்காங்க. அதுக்கு கீழே ஏசி டிசி எஸ்ஐ எல்லாரும் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. 10 பைசா இது வரைக்கும் நான் லஞ்சம் வாங்கினது இல்ல. அதே மாதிரி என்ன சீண்டி பார்த்தவங்களையும் நான் சும்மா விட்டதும் இல்ல. போலீஸுடைய பாஷையில அசசரின்னு ஒரு வார்த்தை உண்டு. குற்றவாளிகளுக்கு பறிஞ்சு பேசுறவங்களும் குற்றவாளிகள் தான். இன்னொரு கேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கோங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இவ்வளவு நாள் உன் மேல சந்தேகம் தான் பட்டேன். இப்போ அது உறுதியாயிடுச்சு. தப்பு செய்யாதவன் எதுக்கு வக்காலத்து வாங்க ஆளை கூப்பிடுற? அந்த ஜோதியும் நீயும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, லவர்ஸ். வீட்டுக்காரங்களோட கட்டாயத்தின் பேர்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டாங்க. அவங்க கெட்ட நேரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே சிட்டில செட்டில் ஆயிட்டாங்க. நீ அவளை பார்த்ததும் பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சு. உங்க பழைய காதல் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொல்லு, உங்க 2 பேரையும் பார்க்க கூடாத ஒரு நிலைமையில அவன் பார்த்துட்டான். அப்புறம் என்ன நடந்தது? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார். நான் அவளை பார்க்கவே இல்லை சார். பார்க்கல சார். உண்மையை சொல்லுடா. நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்க, அத அவன் பார்த்துட்டான். இல்ல சார், அத நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. நான் அவளை பார்க்கல சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். ராஸ்கல், பொய்யா சொல்ற. பொய் சொல்லாத. அவ சாகறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீ அங்க இருந்தத ஃபிளாட்ல இருக்கிறவங்க பார்த்திருக்காங்க. போயிட்டு வந்ததை என்ன சொன்னா, மொபைல மறந்து வச்சுட்டு அதை எடுக்க போறேன்னு சொன்னல. சொல்லுடா. நான் தான் ஏற்கனவே சொன்னல சார், என் மொபைல் காணாம போகல. சொன்னதையே மறுபடியும் சொன்னா நீ சொன்னது உண்மையாகாதுடா. இப்ப சொல்லு, நடந்ததை மறைக்காம சொல்லு. 2 பேரும் என்ன பண்ணீங்க? இன்னும் 2-3 நாட்ஸ் தான் இருக்கு உன் கையில விலக மாட்டது. அண்ணா, நீ இதுக்கு இங்க வந்த? யாரோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
For more updates, like, comment, subscribe to our channel.